இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பூஜை பொருட்கள் கடைகளில் விலைப்பட்டியல் கட்டாயம் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். அமைச்சருடைய இந்த உத்தரவு சொல்லும் செய்தி என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்கள்ல இருக்கக்கூடிய வளாகங்கள்ல பூஜை பொருள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் விலைப்பட்டியலை காட்சிப்படுத்துதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுக்கு அந்த பூஜை பொருட்களை வழங்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுபவர்கள் அரசிடம் அனுமதி பெறாத பொருட்களை பயன்படுத்தல் கூடாது. குறிப்பாக முறையாக பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தரமான பொருட்களாக மட்டுமே வழங்க வேண்டும். விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை தாண்டி அதிக விலைக்கு பொருட்களை விட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவு இந்து சமய அறநிலையத்துறையின் தரப்புல வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்ட போது கோவில் வளாகத்துல ஒரு சில கடைகள்ல பூஜை பொருட்களின் விலையை உயர்த்தி விற்பனை செய்யப்பட்டதும், அதே போல் வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருக்கின்ற பக்தர்களிடம் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த உத்தரவை இந்து சமய அறநிலையத்துறை போல வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம பல்வேறு வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக பக்தர்களிடம் பணம் வசூலிக்க கூடாது. தரமான பூஜை பொருட்கள், பூச்சரம், மாலைகள், தேங்காய், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, குங்குமம் உள்ளிட்டவை முறையாக தகுதியான இடங்களில் இருந்து கொள்முதல் செய்து வழங்க வேண்டும். கெட்டுப்போன அல்லது தரம் குறைந்த பொருட்களை பக்தர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது. பக்தர்கள் கேட்காத பொருட்களை வாங்கி செல்ல வற்புறுத்துதல் கூடாது. பக்தர்கள் பொருட்களுடைய தரம் குறைவாக இருப்பதாக தெரிவித்து மாற்றித்தர கேட்கக்கூடிய பட்சத்துல விற்பனையாளர்கள் சரியான பொருட்களை மாற்றித்தர வேண்டும். எம்ஆர்பி குறிப்பிடப்பட்ட வர்த்தக நிறுவனங்களின் தயாரிப்புகள் நிர்ணயிக்கப்பட்ட எம்ஆர்பிகளுக்கு மேல் விற்பனை செய்யக்கூடாது. பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துதல் திருக்கோயிலில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பூஜை பொருட்களை தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பைகள்ல பக்தர்களுக்கு வழங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இது தொடர்பான சுற்றறிக்கை அனைத்து கோயில்களுக்கும், இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே கோயில்களில் இருக்கக்கூடிய இந்த பூஜை பொருள் விற்பனையாளர்கள் முறையாக அரசின் அனுமதி பெற்று இந்த வகை விற்பனையை தொடர வேண்டும் என்பது இங்கு இந்த கடிதத்தின் மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.